smartphone 7025 mAh battery, IP69 durability, அது மட்டும் இல்ல 50 மெகா பிக்சல் கேமராவோட ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே வந்து மற்ற பிராண்ட் மாதிரி பெரிய கேமரா மாடியூலா இல்லாம ஒரு மினிமல் டிசைனோட வெறும் 7.9 mm திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. meet the all new Oppo Find X9s. நான் ஏன் கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னேன்னா பாக்ஸ்லயே நீங்க பார்க்கலாம் ஹேசல் பிளேடோட கொலாபரேஷன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ்ல இப்போ மாதிரி டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. இது கூடவே நல்ல குவாலிட்டி சிலிகான் டிபியூ கேஸ் இருக்கு. அகைன் ஸ்மார்ட் போன் டைப் ஏ டு டைப் சி கேபிள் 80 வாட் அடாப்டர் சிம் இஜெக்டர் டூல். ஸோ தேவையான எல்லாமே பாக்ஸ்லயே இருக்கு. ஸோ Find X9s இது வந்து சன்செட் ஆரஞ்சு கலர் பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமா இருக்கு. உங்களுக்கு கேமரால எவ்வளவு தூரம் கேட்ச் பண்ணது அப்படின்னு தெரியல. பட் இந்த ஆரஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிரைட் ஆரஞ்சு கிடையாது. ஒரு அழகான கிரேடியன்ட் ஆரஞ்சு. இங்க கொஞ்சம் டார்க் ஆகும், அதே வந்து மேல போகும்போது ஒரு லைட் ஷேடோட வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா கிளாஸியா கொண்டு வந்திருக்காங்க. அகைன் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து இங்க புதுசா ஸ்னாப் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேமரா லான்ச் பண்ணணும்னா, இல்லைன்னா வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆன் பண்ணணும், ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கணும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து மைண்ட் ஸ்பேஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் பவர் பட்டன் இருக்கு. கீழே சிம் ஸ்லாட், மைக், 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. மேல ஐஆர் பிளாஸ்டர். அதே ஃப்ரண்ட் பேனல் டிஸ்பிளேக்கு நல்ல வேலை ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.59 இன்ச்சஸ்க்கு அமலட் பேனல் 120 ஹெர்ட்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3600 நிட்ஸ் இருக்கு. இது கூடவே 10 பிட் கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் டால்பி விஷன் சப்போர்ட்டோட நீங்க பார்க்க முடியும். யூடியூப்லயும் ஹெச்டிஆர் பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. ஸோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க பெசல்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா சைடும் ஈவனா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல கலர்ஸுமே நல்லா இருக்கு. இங்க பயோமெட்ரிக்ஸ்க்கு 3D அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. குவிக்கா அன்லாக் ஆகுது. அதோட நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PWM டிம்மிங். பொதுவா இதை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு 3840 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. பெருசா ஃபிளிக்கர் எல்லாம் ஆகல. டிஸ்பிளே நல்லா இருக்கு. டியூரபிலிட்டிலயும் எந்த காம்ப்ரமைஸும் இவங்க பண்ணல. ஏன்னா IP66, 68, 69 ரேட்டிங்கோட வருது. அப்படின்னா என்ன, மழையில நனைஞ்சாலும் எதுவுமே ஆகாது, லேசா தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து பிரஷர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஹாட் வாட்டர் பட்டா கூட எதுவுமே ஆகாத அளவுக்கு டியூரபிளா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல Swiss SGS 5-star drop resistance certification இருக்கு. ஸோ தெரியாம கீழே போட்டாலும் எதுவுமே ஆகாத அளவுக்கு ஹேண்டில் பண்ணும். அகைன் ஃப்ரண்ட் பேனல் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்திருக்காங்க. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல படம் பாக்குறீங்க, பாட்டு கேக்குறீங்க அப்படின்னாலுமே வால்யூம் நல்லா லவுடா இருக்கு. பேஸுமே நல்லா டீப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்த ஹைலைட் இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி தான். ஏன்னா பிக் பேட்டரி 7025 mAh கொடுத்திருக்காங்க. இது கூடவே 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். ஸோ குவிக்கா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்கு. மூவிஸ் பார்த்தோம், கேமரா யூஸ் பண்ணோம், நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹார்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா தான் இதோட மெயின் ஹைலைட். ஏன்னா பிராண்டே வந்து இது கிரியேட்டர்ஸ்க்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 சென்சாருமே 50 மெகா பிக்சல். மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், அல்ட்ரா வைடும் 50 மெகா பிக்சல், பெரிஸ்கோப் லென்ஸ் இதுவும் 50 மெகா பிக்சல். அகைன் இது கோ டெவலப்ட் வித் ஹேசல் பிளேட் அப்படிங்கிறதுனால கேமரா மாடல் பின்னாடியே நீங்க அந்த சிம்பிள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலுக்கு கொடுத்திருக்காங்க. ஜூம் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ஜூம், அந்த மாதிரி பேர்ட்ஸ் அதையும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பேன் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி மாதிரி நீங்க வந்து அந்த ஃப்ரேம் சைஸ்ல போட்டோஸ் கிளிக் பண்ண முடியும். அதோட சில பேருக்கு வந்து ரா போட்டோஸ் பிடிக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து மாஸ்டர் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்மே வந்து சர்ப்ரைசிங்கா கலர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. டீடைல்ஸ் கிறிஸ்பா இருக்கு. கார்னர்ஸ்ல இருந்து நீங்க சென்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. நார்மல் போட்டோஸ் வந்து 146mm அதாவது 6x வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். எல்லா இதுலயுமே டீடைல்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. கலர்ஸுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் 24mm, 49mm, 73mm இதுலயுமே வந்து கிறிஸ்பா கிளிக் பண்ண முடியுது. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸோ சினிமேட்டிக் ஷேட்ஸோட நீங்க கேப்சர் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஹைப்பர் டோன் ரெண்டரிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட லோ லைட் நைட் போட்டோகிராஃபி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக 3 தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணேன். அதுவும் 120x ஜூம் ஷாட்ல
நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே ஷார்ப்பா சுத்தமா நாய்ஸ் இல்லாம நல்ல டீடைல்ஸோட கேப்சர் பண்ணிருக்கு. நைட்ல லைட்ஸ் இருந்தா கூட அதுலயுமே ஃபிளேர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் ஷார்ப்பா கொடுக்குது. அகைன் வீடியோகிராஃபி, இதுதான் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். இதுல வந்து 4K 60 FPSல நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, எல்லா சென்சார்லயும் 4K 60 FPS வந்து நீங்க ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம். அல்ட்ரா வைடா இருக்கட்டும், செல்ஃபி, எல்லா இதுலயுமே உங்களுக்கு 4K 60 FPS சப்போர்ட் இருக்கு. அகைன் இதுலயுமே ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. டீடைல்ஸ் நீங்க நேர்ல பாக்குற மாதிரி அழகா ரெக்கார்ட் பண்ணி தருது. இதே நீங்க வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து ஃபோக்கல் லென்த் கஸ்டமைசேஷன் வீடியோலயே அவைலபிளா இருக்கு. பட் அது வந்து 1080 30 FPSல பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி போர்ட்ரேட் வீடியோஸும் இதுல நீங்க எடுக்கலாம். அகைன் செல்ஃபிலையும் எடுக்கலாம், ரியர் கேமரா ரெண்டு இதுலயுமே போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ கண்டிப்பா கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஜஸ்ட் மொபைல் எடுத்துட்டு போயிட்டு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இதுல டிசைன் பண்ணிருக்காங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் போன்ல 3 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப் MediaTek Dimensity 9500S. அந்த ஸ்கோர்ஸுமே நல்லா இருக்கு. 2.7 மில்லியன் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.73 GHz. இதோட GPU Immortalis G925 ஓட கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுக்கு UFS 4.1 ஓட வருது. அதே கேமிங் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். அதிக நேரம் கேம் விளையாடியுமே வந்து பெருசா ஸ்மார்ட் போன் த்ராட்டில் ஆகல, லேக் ஆகல, ஃப்ரேம் டிராப் இல்லாம வந்து நீங்க கேமும் நல்லாவே விளையாடலாம். இந்த சிப் செட்ல 32,000 mm² இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணுது. ஸோ இங்க மல்டி டாஸ்கிங் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. அனிமேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. அகைன் நான் இண்டோர்ல யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் கூட நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 கலர் OS உடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. தேவையில்லாத சில ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதை அன்இன்ஸ்டால் நீங்க பண்ணிக்கலாம். அதோட UIல அனிமேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க லாக் ஸ்கிரீன்ல இந்த ஃபிளக்ஸ் ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது ஒரு கூல் ஃபீச்சர் மாதிரி இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இது கூடவே வந்து ஃபோல்டர்ஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இது கூடவே Oppo AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல AI மைண்ட் ஸ்பேஸ், ஸ்னாப்கீயை யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மைண்ட் ஸ்பேஸ்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் AI தானாவே அதை அரேஞ்ச் பண்ணி சம்மரைஸ் பண்ணியும் கொடுத்துரும். ஜெமினை இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுனால லேட்டரா ஜெமினை கிட்டயே அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். அதோட AI மைண்ட் பைலட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலயும் ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி, GPT மாதிரி 3 AI மாடல்ஸ் வந்து ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எந்த क्वेश्चन நீங்க கேட்டாலுமே வந்து 3 விதமான உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். எது வேணுமோ நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். AI பில் மேனேஜர் அப்படின்னு இருக்கு. பில்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னா AI ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துரும். அதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக இந்த ஸ்மார்ட் போன்லயும் AI லிங்க் பூஸ்ட் நெட்வொர்க் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது Wi-Fi chip X1 யூஸ் பண்ணிருக்கிறதுனால வந்து நீங்க கேம் விளையாடும் போது, ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்டேபிளா இருக்கும். கால் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தேன், அதுவுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. எதிராளுக்கு தெரியாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதோட வந்து AI பீக்கன் லிங்கும் இருக்கு. ஸோ நெட்வொர்க் இல்லாம வந்து நீங்க டிவைஸ் டு டிவைஸ் வாய்ஸ் கம்யூனிகேஷனும் பண்ணிக்கலாம். இது கூடவே NFC eSIM சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதோட கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது O+ Connect இதை யூஸ் பண்ணி வந்து ஸ்மார்ட் போன்ல இருந்து லேப்டாப்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துற மாதிரியும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ Oppo Find X9s ஸ்டார்டிங் பிரைஸ் 79,999. ஆஃபர்ஸ்ல இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 62,000 கிட்ட வாங்கலாம். இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஒருவேளை கிரியேட்டர் vlog எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும் அப்படிங்கும் போது இதுல போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. 4K 60 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் இருக்கு. அகைன் டிஸ்பிளேலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு OTT பிளாட்ஃபார்ம்ல. அதோட வந்து உங்களுக்கு பிக் பேட்டரி 7025 mAh கொடுத்திருக்காங்க. டிசைனுமே வந்து கையில எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா, பிரீமியமா, கிளாஸியா, ஸ்லீக்கா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேல நீங்க ஒருவேளை ஒரு ஆல்ரவுண்டர் பேலன்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க, ஆனா ஃபிளாக்ஷிப் பிரைஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.